இன்றைய நவீன அரசாங்கங்களுக்கே சவால் விடும் வகையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பக்காவான சிஸ்டத்தை உருவாக்கியவர்கள்தான் சோழர்கள். வெறும் போர்க்களம் மட்டுமல்ல, ஊர் நிர்வாகத்திலும் இவர்கள் கில்லாடிகள். எப்படி தெரியுமா? ஜனநாயகம் என்பது மேலை நாடுகளில் இருந்து வந்தது என்று நாம் நினைப்போம். ஆனால் சோழர்கள் காலத்திலேயே குடவோலை என்ற முறை இருந்தது. தகுதியுள்ள நபர்களின் பெயர்களை ஓலையில் எழுதி பானையில் போடுவார்கள். ஒரு சிறுவன் அதை எடுத்து வெற்றியாளரை அறிவிப்பான். மிக முக்கியமாக, ஊழல் செய்தவர்களோ வரி கட்டாதவர்களோ தேர்தலில் நிற்கவே முடியாது. எவ்வளவு செக்யூரிட்டி பாருங்க. இன்றைய கூகுள் மேப்ஸ் போல் அன்றே நிலங்களை மிக துல்லியமாக அளந்தார்கள். உலகளந்தான் கோல் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தி ஒரு அங்குலம் கூட மாறாமல் நிலங்களை அளந்து பதிவு செய்தார்கள். இதன் மூலம் விவசாயிகளுக்கு முறையான வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. ஏமாற்று வேலைக்கு இடமே இல்லை. விவசாயம்தான் நாட்டின் உயிர் நாடி என்று நம்பிய சோழர்கள் ஏரி வாரியம் என்ற ஒரு தனி அமைப்பை வைத்திருந்தார்கள். மழைக்காலங்களில் நீரை சேமித்து கோடையில் அதை பகிர்ந்தளிக்க தனி அதிகாரிகள் இருந்தனர். அதனால்தான் சோழ நாடு சோறுடைந்து என்று புகழ்பட்டது. வெறும் மன்னராட்சியாக இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல் மிக தெளிவாக இயங்கியது சோழ சாம்ராஜ்யம். நம் முன்னோர்களின் இந்த ஆளுமை திறன் உங்களை வியக்க வைத்ததா? கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்க.